ஹாய் சார், நம்ம சேனல் டீப் ஃபோக்கஸில் ப்ரோக்ராம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம யார் பற்றி பேச போகிறோம்? எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி வெங்கடாச்சலம் டைரக்டர் பேசுகிறேன். காவியா சொன்ன மாதிரி நம்ம டீப் ஃபோக்கஸ் சேனலில் ப்ரோக்ராம் பண்ணி நீண்ட நாளாச்சு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு என்னுடைய ஸ்பான்சர்ஸ், என்னுடைய ரசிகர்களை நான் சந்திக்கிறேன். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடையுது. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எ லெஜெண்டரி பர்சனாலிட்டி, கைலாசம் பாலச்சந்தர். கலையுலகத்தில் இவரை கேபி சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பொதுமக்கள் நடுவில் பாலச்சந்தர் சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சச் அ பிக் லெஜெண்டரி டைரக்டரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். குட் சார். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் விஸ்கான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேபி சார் பற்றி தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அவர் எப்படி சினிமா ஃபீல்டுக்கு வந்தார் சார்? நீ கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி மேம். பாலச்சந்தர் சாரை சினிமா உலகத்துக்கு கொண்டு வந்த பெருமை மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்களை தான் சாரும். 1964 சத்யா மூவிஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அதோடைய முதல் படம் தான் தெய்வத்தாய். அந்த தெய்வத்தாய் அப்படிங்கிற படத்தில் வசனகர்த்தாவாக திரு பாலச்சந்தர் சார் அவர்கள் அறிமுகமாகிறார். அங்கே தான் அவருடைய கலை பயணம் ஆரம்பம். பாலச்சந்தர் சார் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி டைரக்டரை இந்த சினிமா உலகத்துக்கு கொடுத்தது மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். பண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் தான் கேபி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட நெக்ஸ்ட் மூவி என்ன சார்? அவருடைய அடுத்த கதை படமாக்கப்பட்டது. திரு நாகேஷ் சார் கேபி சாரும் நெருங்கிய நண்பர்கள். என்னை பார்த்து அவர் ரசிப்பார், அவரை பார்த்து நான் ரசிப்பேன். நான் நினைக்கிறது அவர் எழுதிடுவார். அவர் எழுதுறதுக்கு முன்னால் இது மாதிரி ஒன்று பண்ணாலும் அதான் ராவ்ஜி நினச்சேன் அப்படிம்பாரு. நாகேஷ் சாருக்கோசரம் சில கதைகளை அவர் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லை, அது எல்லாமே நாடகமாக வந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பிளே தான் சர்வர் சுந்தரம். அந்த சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற பிளேவை திரு மெய்யப்பன் ஏவிஎம் நிறுவனர் பார்த்துட்டு அதை படமாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். அந்த சமயத்தில் ஏவிஎம்க்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு, ஜாவர் சீதாராம் அவங்களுடைய சென்டிமெண்ட். அவரை போய் இந்த ட்ராமாவை பார்த்துட்டு வர சொன்னாங்க. அவரும் இந்த ட்ராமாவை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இப்படியே படம் பண்ணால் அந்த படம் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல, அதனால் இதில் ஒரு சின்ன சென்டிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன விதமான சென்டிமெண்ட் ஆட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அந்த நாகேஷ் அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு மதர் சென்டிமெண்ட் படத்தில் எஸ்என் லக்ஷ்மி அம்மா அந்த கேரக்டரை பண்ணியிருப்பாங்க. பட் அது பிளேல கிடையாது அந்த கேரக்டர். இது சினிமாக்கோசரம் சேர்க்கப்பட்ட ஒரு கேரக்டர். பட் அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய மெருகேற்றுச்சு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஸ்டேஜ் பேலேருந்து சினிமா ஃபார்மேட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு இவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறதுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட், பட் ஒரு சினிமா பண்ணுறதுங்கிறது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இது எல்லாமே அவருக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. இந்த எஸ்பெஷலி இந்த சர்வர் சுந்தரத்தில் இந்த மதர் கேரக்டர் ஆட் பண்ணி அந்த மதர் கேரக்டர் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆடியன்ஸ் நடுவில் ஆச்சுங்கும் போது திரு கே பாலச்சந்தர் சாருக்கு இந்த நாடக பரிணாமத்தை இருந்து இந்த சினிமா எப்படி பண்ணணும், இந்த சினிமாவோடைய திரைக்கதைங்கிறது என்ன, நாடகத்தோடைய திரைக்கதைங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை அவர்களால் பார்க்க முடிஞ்சது. டு பி ஃப்ராங்க் வித் யூ, ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ். அதை புரிஞ்சிக்க முடியாது இந்த சுந்தரம். இப்போ அது மாதிரி எத்தனை வார்த்தை என்ன, ஒரு வார்த்தைக்கு எத்தனை வார்த்தை.
everlasting, undying, unfading, unlimited, unbounded, unceasing, permanent, supreme. Of course, நான் ஒன்றும் பெருமைக்காக சொல்லல, ஒரு ஸ்டேட்டஸ் அந்தஸ்துக்கு சொல்றேன். ஸோ கேபி சார் ஃபர்ஸ்ட் என்ன மூவி டைரக்ட் பண்ணாங்க சார்? 1965 வருஷம் நீர்க்குமிழி அப்படிங்கிற ஒரு படத்து மூலமாக தான் திரு கேபி சார் அவர்கள் டைரக்டர் ஆறார். அது வரைக்கும் அவர் வசனகர்த்தாவாகவும் கதை திரைக்கதையும் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். பட் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மூவி பண்ணது நீர்க்குமிழி. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரு கேபி சார் அவர்களும் நாகேஷ் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள். அவங்க நாகேஷ் சாருக்கோசரம் சில பிளேஸ் கேபி சார் பண்ணியிருக்கார். அதில் ஒன் ஆஃப் த பிளே நீர்க்குமிழி, சர்வர் சுந்தரம், அதுக்கப்புறம் இது நவக்கிரகம், இது மாதிரி பல கதைகள் நாகேஷ் சாருக்கோசரமே பண்ணியிருக்காரு. பட் இது எல்லாமே பிற்காலத்தில் படமாகவும் ஆச்சு. அந்த வகையில் நீர்க்குமிழி மூலமாக தான் திரு பாலச்சந்தர் அவர்கள் டைரக்டர் ஆனார். அவர் 1965ல் நீர்க்குமிழின்ற படத்தில் டைரக்டர் ஆனார். அவர் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ணார்? அவர் அடுத்த பண்ண படம் நாணல், மேஜர் சந்திரகாந்த், பாமா விஜயம். தொடர்ந்து இந்த 3 படத்தையும் பண்ணார். நாணல் அண்ட் மேஜர் சந்திரகாந்த் 2 படம் அவர் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு நாணல் படத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாணல் படம் ஒரு எக்ஸலண்ட் கிரைம் சப்ஜெக்ட். பாலச்சந்தர் சார் அறிமுகம் ஆகும்போதே தன்னுடைய பன்முகத்தன்மையை காட்டினார். அவர்னால் இந்த மாதிரி படம் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி கதை தான் பண்ண முடியுங்கிறது இல்லாமல் ஒரு எக்ஸலண்ட் கிரைம் சப்ஜெக்டை அவர் கையாண்டார். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் ஆகுது. இன்னும் அது மாதிரி ஒரு சினிமா வந்ததா அப்படின்னு கேட்டால் நிஜமாகவே தெரியல. இந்த படத்தில் இருந்த என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் சாங் சௌகார் ஜானகி அம்மா பாடுவாங்க. பொதுவாக ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா தொகை, பல்லவி, அனுபல்லவி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இந்த பாட்டில் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெறும் தொகையோடு நிறுத்தியிருப்பார். அது ஒன் ஆஃப் அன் எக்ஸலண்ட் அட்டம்ப்ட். ரெண்டாவது, ஒரு 4 திருடங்க, தூக்கு தண்டனை கைதிகள் அந்த வீட்டுக்கு புகுந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, இதுதான் கதை. இதில் நாகேஷ் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நாகேஷ் சார் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய நடிப்பை நான் பார்க்கும்போது அந்த இடத்துல நான் நாகேஷ் சாரையே பார்க்கல, நான் கேபி சாரை தான் பார்த்தேன். பியூட்டிஃபுல் டீச்சிங் ஆஃப் ஆக்டிங். ஆக்டிங்னா என்ன, அது எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து வெளியில் கொண்டு வரணும், ஒன் ஆஃப் அன் எக்ஸலண்ட் வே. ஹாசம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர எனக்கு எதுவும் கிடைக்கல. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் திரு பாலச்சந்தர் சார் அவர்கள். அதுவும் அந்த நாகேஷ் அந்த மாடிப்படியை வச்சுட்டு அப்படி எம்பி பார்க்கறது. அப்புறம் ஸ்ரீகாந்த் கிட்ட டைலாக் பேசுறது, முத்துராமன் கிட்ட டைலாக் பேசுறது, நான் நாகேஷ் சாரையும் அந்த இடத்துல பார்க்கல. ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஒரு டீச்சர். பாமா விஜயமும் மேஜர் சந்திரகாந்தும் ஒன்னா தான் ரிலீஸ் ஆச்சு. திரு கேபி சார் அவர்கள் ஒரு சமயம் பேசும்போது இதை பற்றி சொல்லியிருக்கார். பாமா விஜயம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ் பிளே கிடையாது, சினிமாக்காக எழுதப்பட்ட ஒரு கதை. பட் மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் பிளே. இந்த ஸ்டேஜ் பிளேவை சினிமாவாக கன்வெர்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டார். இன்ஃபேக்ட் டே அண்ட் நைட் எப்பவுமே மேஜர் சந்திரகாந்தை பற்றி தான் அவர் நினச்சிட்டு இருப்பார். நேற்று நீ சின்ன பப்பா, இன்று நீ அப்பப்பா, 1000 கஞ்சாடையோ. ரொம்ப கேஷுவலாக எடுத்த படம் தான் பாமா விஜயம். காலையில் மேஜர் சந்திரகாந்த் ஷூட்டிங் நடந்தால் மத்தியானம் பாமா விஜயன் ஷூட்டிங் நடக்கும். இது மாதிரி தான் ஒரு ஷூட்டிங் அட்டன் பண்ணார். பட்
ஆடியன்ஸ் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 80 days தான் வந்து உங்களுக்கு மேஜர் சந்திரகாந்த் போச்சு. பட் வேறஸ் 200 days போச்சு பாமா விஜயம். அதில் 100 days அவுட்ஃபுல். ஸோ இந்த இடத்துலையும் திரு கேபி சார் அவர்கள் he transformed himself from the stage play to the cinema screen play. வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. நீங்கள் ஆல்ரெடி ஸ்ரீதர் சார் பற்றி பேசியிருக்கீங்க. ஸோ ஸ்ரீதர் சாருக்கும் கேபி சாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது?